வணக்கம். இது F3 கிடையாது. முதல்லயே சொல்லிடுறேன். F3னா என்ன அப்படின்னு தெரியாதவங்க தெரிஞ்சவங்க கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்குவாங்க. ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டே நாளைக்கு ரிலீஸ் ஆக போகுது. டாம் ஹாலண்ட் ஸ்பைடர்மேனாக நடித்த ஹோம் ட்ரிலஜிக்கு அப்புறம் இது ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட் தான். ஆனால் இது ரீபூட் கிடையாது. போன தேர்ட் பார்ட்டோடைய ஒரு கண்டினியூவேஷன் தான். பட் இந்த ட்ரிலஜி ஆரம்பமாகும்போது MCU இன்ஃபினிட்டி சாகாவில் இருந்துச்சு. முடியும் போது மல்டிவர்ஸ் சாகாவில் நுழைஞ்சிருச்சு. என்ன மாதிரி பல MCU ரசிகர்களுக்கு இந்த மல்டிவர்ஸ் சாகா வந்து அவ்வளோ ஒன்றும் இம்ப்ரெசிவாக இல்லை. அங்கே ஒன்று இங்கே ஒன்று 2-3 படங்களை தவிர மற்ற படங்கள் இந்த வெப் சீரிஸ் எல்லாமே சுமார் தான். ஆனால் காசு வருது, அவங்க எடுக்கிறாங்க. ஆல்ரெடி நாங்கள் வேறு பார்க்க ஆரம்பிச்சிட்டோம், பார்த்து தொலைப்போம் அப்படின்ற மாதிரி தான் தொடர்ந்து பார்த்துட்டு வரோம். ஆனால் இந்த பிராண்ட் நியூ டேக்கு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. ஆல்ரெடி ப்ரீமியம் ஃபார்மேட்டில் 4 நாள் ஆல்மோஸ்ட் சென்னையில் எல்லா ஷோஸுமே ஃபுல். சில பேருக்கு இந்த பிராண்ட் நியூ டேக்கு முன்னாடி என்ன நடந்துச்சுங்கிறது ஞாபகம் இல்லை. ஏன்னா அதான் டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மந்திரம் போட்டு எல்லாத்தையும் மறக்கடிக்க வச்சிட்டார்ல போன பாட்டில் அப்படின்னு சொல்லலாம். ஆனால் ஸ்பைடர்மேனை மட்டுமே ஃபாலோ பண்ணிட்டு வந்தவங்களுக்கு இந்த 5 வருஷங்கிறது பெரிய கேப். அண்ட் மற்ற எதையுமே ஃபாலோ பண்ணல அப்படிங்கிறதுனால இந்த புது படத்தில் வரப்போகிற விஷயங்கள் வந்து புரியுமா அப்படிங்கிற டவுட்டும் சில பேருக்கு இருக்குது. அதுக்காக தான் இந்த வீடியோ. இந்த பிராண்ட் நியூ டே உங்களுக்கு புரியணும்னா தோர் சாமிக்கு 5 நாள் விரதம் இருந்து மண்சோறு சாப்பிட்டு தீ மிதிச்சு குளிக்காம தூங்காம 10 படங்களையும் 15 வெப் சீரிஸையும் பார்க்கணும். அப்படியே 20 காமி புக்ஸையும் புரட்டி போட்டு மொத்தமாக ஒரு 28.5 மணி நேரம் செலவு பண்ணால் அவங்களுக்கு எல்லாமே புரிஞ்சிடும் அப்படின்னு யாராவது சொன்னால் நம்பாதீங்க. அவ்வளோலாம் மெனக்கிட தேவையில்லை. நாங்களே அதெல்லாம் பண்ண மாட்டோம். உங்களுக்கு இந்த ஹோம் ட்ரிலஜியோடைய 3 படங்கள்ல என்ன நடந்துச்சு அப்படிங்கிறது தெரியணும். தென் MCU உடைய ஸ்ட்ரீட் லெவல் சூப்பர் ஹீரோஸ் அப்படின்னு சொல்லப்படுற டேர் டெவில், பனிஷர், இவங்க ஃபைட் பண்ண சில வில்லன்ஸ், ப்ரூஸ் பேனருடைய கரண்ட் ஸ்டேட்டஸ் இதெல்லாம் தெரியணும். ஸோ இதையெல்லாம் தான் நான் இந்த வீடியோவில் கவர் பண்ண போகிறேன். இதில் டேர் டெவில், பனிஷர், டேர் டெவில் பார்ன் அகைன் சீரிஸ்லாம் நான் கூட ஒழுங்காக பார்க்கல. ஆனால் அதோடைய க்ரூஷியலான டீடைல்ஸ் தான் தெரியும். ஸோ அந்த க்ரூஷியலான டீடைல்ஸ் அதுலேருந்து இந்த ஸ்பைடர்மேன் படத்துக்கு சம்மந்தப்பட்ட டீடைல்ஸ் என்ன அப்படிங்கிறது மட்டும் நான் சொல்கிறேன். அதை மட்டும் நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். ஆல்ரெடி நான் சொல்லிட்டேன், திரும்ப சொல்கிறேன், இது F3 கிடையாது. ஸோ டீடைல்டாக ஒரு ரீகேப்லாம் நான் தரப்போகிறது இல்லை. ஆல்ரெடி நீங்கள் படம் பார்த்துருந்தீங்கன்னா கண்டிப்பாக நான் சொல்லும்போது உங்களுக்கு மொத்த படமும் ஞாபகம் வந்துடும் அப்படிங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது. கீ டீடைல்ஸ் மிஸ் ஆகாமல் ஓவராலாக ஒரு ஓவர்வியூ. ஸ்பாய்லர்ஸ் அஹெட். லெட்ஸ் ஸ்டார்ட். நீங்கள் கண்டிப்பாக பார்க்க வேண்டியது 3 படங்கள். அதில் முதல் படம் 2017 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் ஹோம் கமிங். சிவில் வார் படத்தோட ஈவெண்ட்ஸ் முடிஞ்சு நடக்கிற கதை இது. பீட்டர் பார்க்கர் 15 வயசு ஹைஸ்கூல் பையன். ஆல்ரெடி இவருக்கு ஸ்பைடர்லாம் கடிச்சு பவர் வந்தாச்சு. அதனால தான் அயன்மேன் இவரை கண்டுபிடிச்சி கேப்டன் அமெரிக்கா டீம் கூட சண்டை போட கூட்டு போயிட்டு வந்திருக்காரு. ஆனால் இன்னும் அவெஞ்சர்ஸ் டீமில் ஸ்பைடர்மேனை அயன்மேன் சேர்த்துக்கல. நீ இன்னும் அதுக்கு ரெடி ஆகலை அப்படின்னு சொல்லிடுறாரு. ஆனால் ஸ்பைடர்மேனுக்குன்னு ஒரு சூட் செஞ்சு கொடுத்துருக்காரு அயன்மேன். தன்னோட ஸ்கூல் லைஃப்பையும் ஸ்பைடர்மேன் லைஃப்பையும் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுறாரு ஸ்பைடர்மேன். அப்போ தான் இவருக்கு ஏட்ரியன் டூம்ஸ் அப்படிங்கிற ஒரு ஆளை பற்றி தெரிய வருது. இவர் சிட்டாரி இந்த அல்ட்ரான் டெக்னாலஜியில் மிச்சம் இருக்கிற பார்ட்ஸ் எல்லாம் வச்சு அதை ரிவர்ஸ் இன்ஜினியரிங் பண்ணி சட்டவிரோதமாக வெப்பன்ஸ் தயாரித்து வித்துட்டு இருக்கிற ஒரு ஆள். அவெஞ்சர்ஸ் பார்ட் 1ல் நடந்த பேட்டில் ஆஃப் நியூயார்க்லையும் பார்ட் 2ல் நடந்த அல்ட்ரான் சண்டையிலையும் கிடைச்ச அந்த மிச்ச மீதி ஏலியன் டெக் ரோபோஸ் எல்லாத்தையும் டிபார்ட்மெண்ட் ஆஃப் டேமேஜ் கண்ட்ரோல் தேடி பிடிச்சி பதுக்கி வச்சிருக்காங்க. அதை ஏட்ரியன் திருடி இந்த வேலையெல்லாம் பார்த்துட்டு இருக்காரு. இவருக்கு வல்ச்சர் அப்படிங்கிற ஒரு பேரும் இருக்கு. ஸ்கூலில் பீட்டருக்கு லிஸ் அப்படிங்கிற பொண்ணு மேலே க்ரஷ் இருக்கு. அந்த பொண்ணுடைய அப்பா தான் டூம்ஸ் அப்படின்னு தெரிஞ்சு பீட்டர் ஷாக் ஆகுறாரு. டூம்ஸுக்கும் பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் தெரியும். ஆனால் யார்கிட்டயும் அதை ரிவீல் பண்ணாமல் இருக்காரு. பீட்டர் ஒரு வாட்டி கொஞ்சம் கேர்லெஸ்ஸாக டூம்ஸை பிடிக்க ட்ரை பண்ணும்போது சாகர நிலைமைக்கு போயிடுறாரு. ஆனால் அவரை காப்பாற்றுற அயன்மேன் நீ கொஞ்சம் ஜாகிரதையா இரு அப்படின்னு வார்ன் பண்ணிடுறாரு. ஆனால் பீட்டர் அதை ரொம்ப சீரியஸாக எடுத்துக்காம ஜாலியாகவே சுற்றிட்டு இருக்காரு. இதனால திரும்ப ஒரு கட்டத்தில் இவரும் கூடவே நிறைய பொதுமக்களும் சாகர நிலைமை வருது. இதனால கோபப்படுற ஸ்டார்க் தான் கொடுத்த சூட்டை திரும்ப வாங்கிக்கிறாரு. பட் பீட்டர் ஒரு இன்ட்ரோஸ்பெக்ஷன் பண்ணி தன்னுடைய சொந்த முயற்சியிலேயே வல்ச்சரை பிடிச்சிடறாரு. இதில் இம்ப்ரெஸ் ஆகி டோனி ஸ்டார்க் அவெஞ்சர்ஸ்ல ஜாயின் பண்ணிக்கோ அப்படின்னு பீட்டரை கூப்பிடுறாரு. ஆனால் நான் ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனாவே இருந்துட்டு போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிறாரு பீட்டர் பார்க்கர். இதுதான் முதல் பார்ட்டோடைய கதை. இந்த பார்ட்டில் முக்கியமான விஷயங்கள், பீட்டருடைய பெஸ்ட் ஃப்ரெண்ட் நெட் எதேச்சியா இவருக்கு பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படின்னு தெரிஞ்சிடுது. ஆனால் அதை வெளியே சொல்லாம நண்பேண்டா அப்படின்னு பல விதங்களில் ஹெல்ப் பண்றாரு. MJ கேரக்டரை ஒரு அமைதியான படிப்ஸ் பொண்ணுங்கிற மாதிரி அறிமுகப்படுத்துறாங்க. டோனி ஸ்டார்க்குக்கும் பீட்டருக்குமான பாண்டிங் என்ன அப்படிங்கிறது இந்த படத்துல புரியும். மிட் கிரெடிட் சீன்ல டூம்ஸோடைய ஒரு பழைய பையர் மெக்கார்கன் ஜெயிலில் இருக்காரு. மெக்கார்கனை பிடிச்சி கொடுத்ததே ஸ்பைடர்மேன் தான். ஜெயிலில் டூம்ஸை பார்க்கும்போது ஸ்பைடர்மேனோட ஐடென்டிட்டி என்னன்றது உனக்கு தெரியும்ல, அவனை கொல்லணும் அப்படின்னு சொல்றாரு. ஆனால் டூம்ஸ் எனக்கு அந்த ஐடென்டிட்டிலாம் தெரியாது அப்படின்னு சொல்லிடுறாரு. கண்டிப்பாக பார்க்க வேண்டிய அடுத்த படம் 2019 ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் ஃபார் ஃப்ரம் ஹோம். என்கேம் படத்துடைய சம்பவங்கள் முடிஞ்சு 8 மாசங்கள் கழிச்சு நடக்கிற கதை. டோனி ஸ்டார்க் இறந்ததுல சோகத்தில் இருக்காரு பீட்டர் பார்க்கர். ஃப்ரெண்ட்ஸோட முக்கியமாக தான் லவ் பண்ணுற MJயோட அமைதியாக அந்த ஸ்கூல் வாழ்க்கையை வரப்போகிற யூரோப்பியன் ட்ரிப்லாம் முடிச்சுட்டு வந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாரு.
டோனி ஸ்டார்க் ஈடித் அப்படிங்கிற ஏஐ டெக்னாலஜி இருக்கிற ஒரு கிளாஸை பீட்டருக்காக விட்டு போயிருக்காரு. கூடவே அடுத்த டோனி ஸ்டார்க்காக நான் உன்னை நம்புறேன் அப்படின்னு ஒரு மெசேஜ்லாம் எழுதி வச்சுட்டு போயிருக்காரு. இன்னொரு பக்கம் வேற டைமென்ஷன்ல இருந்து வந்த எலிமெண்டல்ஸ் அப்படிங்கிற கிரீச்சர்ஸை மிஸ்டீரியோங்கிற ஒரு புது சூப்பர் ஹீரோ ஃபைட் பண்ணிட்டு இருக்காரு. இவரை நிக் ஃபியூரி அவெஞ்சர்ஸ் டீம் உள்ள ரெக்ரூட் பண்றாரு. மிஸ்டீரியோவும் வேற ஒரு யூனிவர்ஸ்ல இருந்து வந்ததா சொல்லியிருக்காரு. பீட்டரையும் இவருக்கு ஹெல்ப் பண்ண சொல்றாரு நிக் ஃபியூரி. ஆனா பீட்டர் கொஞ்சம் சொதப்புறாரு. மிஸ்டீரியோ எப்படியோ சமாளிச்சு ஒரு கிரீச்சரை தோக்கடிச்சிடுறாரு. இதனால பீட்டர் கில் ட்ரிப்புக்கு போறாரு. டோனி நினைச்ச மாதிரி என்னால் ஆக முடியாது, இந்த டெக்னாலஜிக்கு தகுதியான ஆள் நீங்க தான், ஸோ அடுத்த அயன்மேன் நீங்க தான், துப்பாக்கியை பிடிங்க, சாரி இது கண்ணாடியை பிடிங்க மிஸ்டீரியோ அப்படின்னு கொடுத்துட்டு போறாரு. இங்கே தான் ட்விஸ்டே. மிஸ்டீரியோ ஒரு சூப்பர் ஹீரோவே கிடையாது. இவருடைய பேரு குவின்டன் பெக். இவர் ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோடைய முன்னாள் எம்ப்ளாயி. உன்னுடைய ஆம்பிஷன் ஸ்டேபிளாக இல்லை அப்படின்னு ஸ்டார்க் இவரை வேலையை விட்டு தூக்கியிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் கண்டுபிடிச்ச டெக்னாலஜியை ஸ்டார்க் ஒழுங்காக மதிக்காமல் ரொம்ப சீப்பாக யூஸ் பண்ணிட்டாரு அப்படின்னு நினைக்கிறாரு பெக். ஸோ இப்போ மேஜராக எந்த அவெஞ்சர்ஸும் இல்லாத சூழலில் தன்னை ஒரு சூப்பர் ஹீரோவாக எஸ்டாப்ளிஷ் பண்ணிக்கிட்டு அது மூலமாக புகழ், பணம் அண்ட் டோனி ஸ்டார்க்கோடைய ஈடித் டெக்னு எல்லாத்தையும் எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்க்குறாரு பெக். இவருக்கு ஹெல்ப் பண்ண ஒரு பெரிய டீம் இருக்கு. எல்லாருமே ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோடைய முன்னாள் அதிருப்தி எம்ப்ளாயிஸ். இந்த ஈடித் கிளாஸ் கையில் வந்ததுமே அதை வச்சு ஸ்டார்க் இண்டஸ்ட்ரீஸோடைய வெப்பனைஸ்டு ட்ரோன்ஸை மொத்தமாக கண்ட்ரோல் எடுக்கிறாரு பெக். இதுக்குள்ள எம்ஜேவும் பீட்டரும் சேர்ந்து பெக் ஒரு ஃப்ராடு அப்படின்னு கண்டுபிடிச்சிடுறாங்க. இவங்க கண்டுபிடிச்சாங்க அப்படிங்கிறது பெக்குக்கும் தெரிஞ்சிருது. ஸோ அடுத்து லண்டனில் அவர் ஸ்டேஜ் பண்ண போகிற அந்த ஃபேக் அட்டாக்ல இந்த உண்மை தெரிஞ்சவங்க எல்லாரையும் கொலை பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணுறாரு பெக். ஆனால் லண்டன் அட்டாக்ல பீட்டர் எப்படியோ குவின்டன் பெக்கை, அதான் மிஸ்டீரியோவை தோக்கடிச்சிடுறாரு. ட்ரோன் சுடுறதுல குவின்டன் பெக் இறந்து போயிடுறாரு. ஆனா மிஸ்டீரியோ இறந்ததும் அவருடைய க்ரூ என்ன பண்றாங்கன்னா, மிஸ்டீரியோவை கொன்னது ஸ்பைடர்மேன் தான், லண்டன் அட்டாக்கு காரணமும் ஸ்பைடி தான் அப்படின்னு ஒரு ஃபேக் வீடியோ ரெடி பண்ணி ரிலீஸ் பண்ணிடுறாங்க. அதோட சேர்த்து ஸ்பைடர்மேனோட உண்மையான ஐடென்டிட்டி பீட்டர் பார்க்கர் தான் அப்படின்னு நியூஸ்ல ரிவீலே பண்ணிடுறாங்க. இவ்வளவுதான் இந்த கதை. இந்த பார்ட்ல முக்கியமான விஷயங்கள், எம்ஜே கேரக்டருக்கும் பீட்டர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிடுது. நிக் ஃபியூரி, மரியா ரெண்டு பேர் உருவத்தில் இருந்தது ஸ்க்ரல்ஸ் அப்படிங்கிற ஏலியன்ஸ். ஸ்க்ரல்ஸை பத்தி கேப்டன் மார்வல் படத்துல இருக்கு. அண்ட் இந்த பிளாட் வந்து சீக்ரெட் இன்வேஷன் அப்படிங்கிற சீரிஸோட கனெக்ட் ஆகும். ஸோ ரொம்ப யோசிக்க வேணாம், அதுக்கும் ஸ்பைடிக்கும் பெருசா சம்பந்தம் இல்லை. கண்டிப்பா பார்க்க வேண்டிய அடுத்த படம் 2021ல ரிலீஸ் ஆன ஸ்பைடர்மேன் நோ வே ஹோம். இது மல்டிவர்ஸ் சாகால நடக்கிற கதை. இப்போ உலகத்துக்கே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறது தெரிஞ்சிச்சு இல்லையா? இதனால அவருக்கும் எம்ஜே, நெட், ஆண்ட்மேன் எல்லாருக்கும் பிரச்சனை ஆகுது. மிஸ்டீரியோட டீம் அப்லோட் பண்ண அந்த ஃபேக் வீடியோவை நம்பி எல்லாரும் இவங்களை டார்கெட் பண்ணி கொடுமைப்படுத்துறாங்க. எம்ஜே, நெட் இவங்க ரெண்டு பேரோடைய எம்ஐடி அப்ளிகேஷனும் ரிஜெக்ட் ஆகுது. ஸோ பீட்டர் பார்க்கர் டாக்டர் ஸ்ட்ரேஞ்சை போய் பார்க்குறாரு. என்னோட ஐடென்டிட்டி எல்லாருக்கும் தெரிஞ்சது தான் பிரச்சனை, ஸோ நான் தான் ஸ்பைடர்மேன் அப்படிங்கிறத எல்லாரும் மறந்துடணும், அப்படி ஒரு மந்திரத்தை போடுங்க அப்படின்னு கேட்குறாரு. சரி அப்படின்னு டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மந்திரம் போட ஆரம்பிக்கிறாரு. ஆனால் நடுவில் பீட்டர் இன்டரப்ட் பண்ணிட்டே இருக்காரு. எம்ஜே, நெட், ஆண்ட்மேக்கு மட்டும் நான் யாரும் ஞாபகம் இருந்தால் போதும் அப்படின்னு மாற்றி மாற்றி கேட்டே இருக்கிறதுனால டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் போடுற மந்திரம் கரப்ட் ஆயிடுது. இதனால பீட்டர் பார்க்கர்னா யாருன்னு எல்லாரும் மறக்கிறதுக்கு பதிலாக பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன் தெரிஞ்ச மற்ற யூனிவர்ஸை சேர்ந்த ஆட்களும் இந்த யூனிவர்ஸ்குள்ள வர ஆரம்பிக்கிறாங்க. இதுல கிரீன் காப்ளின், டாக்டர் ஆக்டோபஸ், சாண்ட்மேன், எலக்ட்ரோ, லிசார்ட்னு வில்லன்கள் முதல்ல வராங்க. இப்போ திரும்ப இந்த வில்லன்ஸை அவங்க யூனிவர்ஸுக்கு அனுப்பி ஆகணும். ஆனால் கரெக்டாக இவங்கெல்லாம் அந்த யூனிவர்ஸில் சாகிற மொமெண்ட்டில் தான் இந்த யூனிவர்ஸுக்கு வந்துட்டாங்க. ஸோ திரும்ப இவங்க அங்கே போனாங்கன்னா செத்துருவாங்க. ஆனால் ஆண்ட்மே இவங்களெல்லாம் சரி பண்ண ஒரு சான்ஸ் இருக்குல்ல, அதை நீ ட்ரை பண்ணு, இதெல்லாம் உன் பிரச்சனை இல்லை அப்படின்னு விட்டு போகாத அப்படின்னு பீட்டர் கிட்ட சொல்கிறாங்க. ஸோ டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் இவங்களை திருப்பி அனுப்ப ரெடி ஆகும்போது அவர்கிட்டேருந்து அதுக்கான டிவைஸை பிடுங்கி அவரை மிரர் டைமென்ஷனில் லாக் பண்ணிட்டு திரும்ப வந்துடுறாரு பீட்டர். இவரும் ஆஸ்போனும் சேர்ந்து இந்த வில்லன்ஸுக்கான கியூரை கண்டுபிடிக்கிறாங்க. இந்த வில்லன்ஸ் எல்லாருமே ஆண்ட்மேவோட வீட்டில் இருக்காங்க. அங்கே ஆக்டேவியஸுக்கான சிப்பை முதல்ல வைக்கிறாங்க. அவருக்கு சரியாயிடுது. ஆனால் ஆஸ்போனுடைய அந்த ஆல்டர் ஈகோ இல்லையா, கிரீன் காப்ளின், அவருக்கு இது பிடிக்கல. ஸோ எங்கள் பவரை எங்ககிட்ட நீ எடுக்க பார்க்குறியா அப்படின்னு மற்ற 3 வில்லன்ஸையும் கூட பிரெயின் வாஷ் பண்ணிட்டு அங்கே ஒரு பெரிய கலவரத்தை பண்ணிட்டு தப்பிச்சு போயிறாரு. இந்த கலவரத்தில் ஆண்ட்மே இறந்து போயிடுறாங்க. பட் ஸ்டில் வித் கிரேட் பவர் கம்ஸ் கிரேட் ரெஸ்பான்சிபிலிட்டி அப்படிங்கிற அந்த பஞ்ச் டயலாக சொல்லிட்டு தான் அவங்க சாகுறாங்க. இன்னொரு பக்கம் இன்னும் 2 யூனிவர்ஸ்லேருந்து 2 ஸ்பைடர்மேன் வந்துடுறாங்க. அதுதான் டாபி மெகையரும் ஆண்ட்ரூ கார்ஃபீல்டும். அழுதுட்டு இருக்கிற பீட்டரை சமாதானப்படுத்தி வா எல்லாரும் டீம் அப் பண்ணி ஒர்க் பண்ணலாம் அப்படின்னு 3 பீட்டர் பார்க்கர்ஸும் சேர்ந்து மிச்சம் இருக்கிற அந்த 4 சூப்பர் வில்லன்ஸுக்கும் வெவ்வேறு கியூரை கண்டுபிடிக்கிறாங்க. எல்லாரையும் ஒரு இடத்துக்கு வர வைக்கிறாங்க. மிகப்பெரிய சண்டை, சாகசங்கள், கூஸ்பம் மொமெண்ட்ஸ் இது எல்லாத்துக்கும் நடுவில் ஒவ்வொருத்தராக கியூர் ஆகிறாங்க. இதுக்குள்ள டாக்டர் ஸ்ட்ரேஞ்ச் மிரர் டைமென்ஷன்லேருந்து தப்பிச்சு வந்துடுறாரு. அவர் திரும்ப எல்லாத்தையும் சரி பண்ணலாம் அப்படின்னு நினைக்கும் போது மல்டிவர்ஸ் பேரியர் உடஞ்சு கொலாப்ஸ் ஆக ஆரம்பிக்குது.
பீட்டர் பார்க்கர் யாருன்னு தெரிஞ்ச எல்லா யூனிவர்ஸை சேர்ந்த ஆட்களும் இப்போ இந்த யூனிவர்ஸ்குள்ள வரப்போற நிலைமை உருவாகுது. இதை சரி பண்ணணும்னா பீட்டர் பார்க்கர் யாருன்னு எல்லாரும் மறந்தாகணும், அதை பண்ணுங்க அப்படின்னு பீட்டர் பார்க்கர் சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நான் உங்களை தேடி வருவேன், கவலைப்படாதீங்க அப்படின்னு எம்ஜேக்கும் நெட்டுக்கும் ப்ராமிஸ் பண்றாரு பீட்டர். ஸ்ட்ரேஞ்ச் மந்திரம் போறாரு, எல்லாரும் அவங்க யூனிவர்ஸுக்கு திரும்ப போறாங்க. அப்படியே எல்லா யூனிவர்ஸ்லயுமே பீட்டர் பார்க்கர் தான் ஸ்பைடர்மேன், இதுதான் பீட்டர் பார்க்கர் அப்படின்னு எல்லாருக்கும் மறந்து போகுது. சில நாட்கள் கழித்து எம்ஜே ஒர்க் பண்ற காஃபி ஷாப்ல நெட்டையும் பார்க்கறாரு பீட்டர். ஆனா தன்னை பத்தி எதுவும் ரிவீல் பண்ணாம திரும்ப வந்துடுறாரு. அவரே ஒரு சூட்டை தைச்சிக்கிட்டு ஃப்ரெண்ட்லி நெய்பர்ஹுட் ஸ்பைடர்மேனா திரும்ப வேலையை கண்டினியூ பண்றாரு. இந்த பார்ட்ல முக்கியமான விஷயங்கள், ஆண்ட் மே இறந்து போறாங்க. என் கிரெடிட்ஸ்ல இன்னொரு விஷயம் சொல்றாங்க, வெனம் என்கிற எட்டி ப்ரோக்கும் இந்த மல்டிவர்ஸ் குழப்பத்துல இந்த யூனிவர்ஸ்ல கொஞ்ச நாள் வந்துட்டு போயிருக்காரு அப்படின்னு புரியுது. ஆனா அவர் திரும்ப போகும்போது அவர் உடம்புல இருந்து கொஞ்சமா சிம்பியாட் இங்க சதறி இருக்கு, அதை விட்டு போயிருக்காரு. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயங்கள், MCU உடைய ஸ்ட்ரீட் லெவல் சண்டைகள், சண்டைக்காரர்கள். உலக லெவல் பிரச்சனையா இல்லாம உள்ளூர் சண்டைகளை MCUல ஸ்ட்ரீட் லெவல் அப்படின்னு சொல்றாங்க. இந்த ஸ்ட்ரீட் லெவல் சண்டைகளை போடுற சூப்பர் ஹீரோஸ் தான் டேர்டெவில், பனிஷர். இவங்க ரெண்டு பேர். இதுல டேர்டெவில் கேரக்டர் ஆல்ரெடி நோவே ஹோம் படத்துல லாயரா வருவாரு. வந்து பீட்டரையும் அவரை சார்ந்தவங்களையும் கஸ்டடியில இருந்து காப்பாத்திடுவாரு. டே டைம்ல மேட் மோடாக் அப்படிங்கிற லாயராகவும், நைட்ல டேர்டெவில்ங்கிற சூப்பர் ஹீரோவாகவும் இருக்கிற இவர் ஹெல்ஸ் கிச்சன் அப்படிங்கிற ஏரியால வளர்ந்தவர். அந்த ஏரியால நிறைய தப்பான விஷயங்கள் நடக்குது, அதுல இருந்து மக்களை காப்பாத்திட்டு வராரு. டேர்டெவில் பார்ன் அகைன் சீசன் 2ல இவர் தான் டேர்டெவில் அப்படிங்கறத ஒத்துக்கிட்டதனால இவரை அரெஸ்ட் பண்ணிடுறாங்க. சோ இந்த பிராண்ட் நியூ டே கதை ஆரம்பமாகும் போது அநேகமா டேர்டெவில் ஜெயில தான் இருக்கணும். இவர் ஆல்ரெடி இன்னும் சில சூப்பர் ஹீரோஸ் கூட சேர்ந்து ஃபைட் பண்ணி ஒரு குரூப்பை தோக்கடிச்சிருக்காரு. அந்த குரூப் பேரு த ஹேண்ட். இது ஒரு சீக்ரெட்டிவ் நிஞ்சா ஆர்கனைசேஷன். இந்த குரூப்போடைய நோக்கமே வந்து சாகா வரம் பெறுதல் தான். அதுக்காக பிளாக் மேஜிக்லாம் பண்ற ஆளுங்க இந்த குரூப். பிராண்ட் நியூ டேல இவங்களும் வராங்க. ட்ரெய்லர்ல ஒரு ஷாட் இருக்கு. அடுத்து தெரிஞ்சுக்க வேண்டிய ஆள் பனிஷர். இவருடைய ஒரிஜினல் பேரு பிராங்க் கேசில். இவர் ஒரு முன்னாள் மரைன் வீரர். ரெண்டு கேங்ஸ் நடுவில் நடக்கிற ஒரு துப்பாக்கி சூட்ல இவருடைய வைஃபும் ரெண்டு குழந்தைகளும் கொல்லப்பட்டிருக்காங்க. இதுல இருக்கிற கான்ஸ்பிரசியை தெரிஞ்சதுக்கு அப்புறம் நான் சிகப்பு மனிதன் ரஜினி மாதிரி ஒரு விஜிலாண்டியா இவர் மாறிடுறாரு. அண்ட் இவர் ரொம்ப ப்ரூட்டலான ஆளும் கூட. யாருக்குமே கருணை, செகண்ட் சான்ஸ் எல்லாம் கிடையாது, நோ பேச்சு, ஒன்லி வீச்சு தான் அப்படின்னு சுத்துற ஒரு வயலண்டான விஜிலாண்டி. இவருக்கும் டேர்டெவில் சீசன் 2ல ஏற்கனவே ஒரு அறிமுகம் இருக்கு. ஆனா ஐடியாலஜிக்கலி ரெண்டு பேரும் ரொம்ப டிஃபரெண்ட். டேர்டெவில் கெட்டவங்கள சட்டத்துக்கு முன்னாடி நிறுத்தணும் அப்படின்னு சொல்றவர். பனிஷர் சிஸ்டம் எல்லாம் நம்பிக்கை கிடையாது, போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பேன் அப்படின்னு சொல்ற ஆளு. இதனால இவங்க ரெண்டு பேருக்குள்ள இந்த கருத்து மோதல் இருந்தாலுமே கூட ரெண்டு பேருக்கும் ஒருத்தர் மேல ஒருத்தருக்கு மரியாதை இருக்கு. இந்த விஷயத்தை நீங்க தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா போதும். கடைசியா நம்ம ஹல்க் என்கிற ப்ரூஸ் பேனர் என்கே முடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்மார்ட் ஹல்காவே இவர் இருந்தார் இல்லையா, பட் இவரே ஒரு டிவைஸை கண்டுபிடிச்சிருக்காரு. அதனால எப்ப வேணுமோ அப்ப ஸ்மார்ட் ஹல்காவும் ப்ரூஸ் பேனராகவும் இவரால் மாற முடியும். இந்த இன்ஃபர்மேஷன் ஷீ ஹல்க் சீரிஸ்ல சொல்லப்படுது. ஸோ ட்ரெய்லர்ல ப்ரூஸ் பேனர், ஹல்க் ரெண்டு பேருமே இருக்காங்க. படத்துல இந்த கேரக்டர்ஸை எப்படி ட்ரீட் பண்ணிருக்காங்க அப்படிங்கறத பார்த்தா தான் தெரியும். இது இல்லாம ஸ்ட்ரேஞ்சர் திங்ஸ் புகழ் சேடி சிங்குக்கு இந்த படத்துல ஒரு முக்கியமான ரோல் இருக்கு. இது ஒரு புது கேரக்டர் தான். என்ன ரோல் அப்படின்னு இந்த நேரத்துக்கு நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக நான் எங்க ஸ்பாயில் பண்ண விரும்பல. கமெண்ட்ஸ்லயும் முடிஞ்ச வரைக்கும் ஸ்பாயில் பண்ணாம இருங்க. ஹோம் கமிங் மிட் கிரெடிட் சீன்ல பார்த்த மெக்காகன் திரும்ப ஸ்கார்பியனா இந்த படத்துல வருவாருன்ற மாதிரி சொல்லப்படுது. ஸோ அவ்வளவுதான். டாம் ஹாலண்டோடைய முதல் 3 ஸ்பைடர்மேன் படங்களை பார்த்துங்க. இப்ப பீட்டர் MCUல எல்லாராலையும் மறக்கப்பட்ட தனியா வாழ்ந்துட்டு இருக்கிற ஒரு சூப்பர் ஹீரோ. பனிஷர் விஜிலாண்டி வேலைகளை பண்ணிட்டு இருக்காரு. டேர்டெவில் ஜெயில இருக்காரு. த ஹேண்ட் குரூப் திரும்ப வராங்க. நான் வேற ஏதாவது முக்கியமான இன்ஃபர்மேஷன் மிஸ் பண்ணியிருந்தா கமெண்ட்ஸ்ல என்ன அப்படிங்கறத சொல்லுங்க. ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கமெண்ட்ஸ்ல கேளுங்க. எனக்கு தெரிஞ்சதுன்னா நான் கண்டிப்பா ஆன்சர் பண்றேன். அண்ட் இந்த ஸ்பைடர்மேன் பிராண்ட் நியூ டேவை பார்க்க நீங்க பிராண்ட் நியூவா ரெடியாக இந்த ஒரு வீடியோ போதும்னு நினைக்கிறேன். என்ஜாய்.